டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய பதிவுல உடல் தன்மை அறிதல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதம் என்றைக்குமே ஒவ்வொருத்தரின் உடல் தன்மைக்கு ஏற்றவாறுதான் உணவு முறை, சிகிச்சை முறைகளை நிர்ணயிக்கிறது. அந்த அடிப்படையில வாத உடல் தன்மை உடையவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோயாளி வராங்கன்னா அவங்க ஒரு வாதத்தன்மையான நோயாளினா அல்லது ஒரு தனி மனிதர் வாதத்தன்மையில் இருக்காங்கன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாதத்தன்மை உடையவர்கள் எப்பொழுதுமே ஒரு மெலிந்த தேகமாக இருப்பாங்க. அவங்களோட தோல் வறட்சியாக இருக்கும், அவங்களுடைய முடி கொஞ்சம் வறட்சியாக இருக்கும், தோல்ல ஆங்காங்கே கரும்புள்ளிகள் இருக்கும். அவங்க நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்ல ஒரு சத்தம் இருக்கும். வயதானவர்களுக்கும் இருக்கும், ஆனால் இங்கே இளம் வயதினிலேயே அவங்க நடக்கும் பொழுது ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எல்லாம் வாதத்தின் உடல் தன்மை உடையவர்கள். இவங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு பொதுவாகவே குறைந்த தூக்கம் தான் இருக்கும். கொஞ்சம் தூங்கினாலுமே அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கும், கனவுகள் அதிகமாக இருக்கும். இவர்கள் செயலாற்றும் தன்மை பார்த்தீங்கன்னா வேகமாக செயலாற்றுவார்கள், ஆனால் எளிதில் சோர்வடைவாங்க. இவங்க சிந்திக்கும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா மிக வேகமாக இருக்கும். மல்டிபிள் ஒர்க் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பல வேலைகளை ஒன்றாக செய்யக்கூடியவர்கள். அடுத்தடுத்த விஷயங்களை புதிதாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு விஷயங்களை கற்றுக்கொள்வதிலோ அல்லது தன்னுடைய சூழலை மற்ற இடத்திற்கு வேகமாக மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவர்கள் இந்த வாதத்தன்மையுடைய உடல்வாக உடையவர்கள். சரி, இவர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படலாம்னா, இவங்களுடைய பசி தீ எப்பொழுதுமே இர்ரெகுலராக இருக்கும். சில நேரங்களில் நல்லா சாப்பிடுவாங்க, சில நேரங்களில் பசி இல்லைன்னு ரொம்ப குறைவாக தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்ட உணவும் செரிமானமாகும் பொழுது வயிற்று உப்புசம், அப்புறம் மலச்சிக்கல் அல்லது மலம் போகும்பொழுது சற்றே கடினமான மலமாகவும் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு வேற என்ன மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னா, உடல் வறட்சியா இருக்கிறதுனால வறண்ட தோல் நோய்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு நம்ம ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கின்ற வாத நோய் இவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். கழுத்து வலி இருக்கலாம், முட்டியில வலி, எப்பொழுதும் ஒரு உடல்ல ஒரு வலி சொல்லிட்டே இருப்பாங்க. இதுதான் வாத உடல் தன்மை உடையவர்கள். பெண்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மாதவிடாயில வலியுடன் கூடிய மாதவிடாய் அதிகமாக இருக்கும். அந்த மாதவிடாயும் கொஞ்சம் சீரற்றதாக இருக்கும் அல்லது குறைந்த அளவான மாதவிடாய் தான் வெளியேறும். ஸோ இதெல்லாம் வாத உடல் தன்மை. அப்போ இவர்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கும் போது என்ன மாதிரி உணவு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ண சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல அவர்களுக்கு சுவை அடிப்படையில் பார்த்தோம்னா இனிப்பு சுவை, லேசான புளிப்பு சுவை, லேசான உப்பு சுவை சிறந்தது. ஏன்னா இவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, உடல் வறட்சி தன்மையாக இருக்கும். அப்போ உணவை கஞ்சி மாதிரி கொஞ்சம் இளம் வெதுவெதுப்பாக சாப்பிடணும், இளம் சூடான உணவு தான் எடுத்துக்கணும். அவங்க எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இயற்கையாகவே குளிர்காலத்தில் இவர்களுக்கு வறட்சியும் உடல் வலியும் அதிகரிக்கும், மலச்சிக்கலும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இளம் சூடான வெதுவெதுப்பான கஞ்சி போன்ற உணவுகளை இரவில் எடுத்துக்கலாம், அல்லது இளம் சூடான உணவுகள் கொஞ்சம் சீரகம் சேர்த்து எடுத்துக்கலாம், பூண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக எண்ணெய் தேய்த்து குளித்தல் மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா உடல் வறட்சி காரணமாகவும் எளிதில் அவங்களுக்கு வாத நோய் வருவதற்கான தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக வாரம் ஒரு முறையேனும் இளம் சூடான எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த வாதம் பெருமளவில் கட்டுப்படும். அப்புறம் இரவுல கண் விழித்தல் கூடாது. கண் விழித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், மனப்பதட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இவங்க நம்மக்கிட்ட சிகிச்சைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரி சுவை கொடுப்போம்னா இனிப்பு சுவை சார்ந்தது. இவங்களுக்கு தான் நம்ம லேகியம் போன்ற உடலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளை கொடுப்போம். அதற்கு அடுத்தபடியாக உடம்புல ஏதாவது பெரிய தொந்தரவுகள் இருக்கும்போது வஸ்தி போன்ற சிகிச்சைகள் கொடுப்போம். இவன் மலச்சிக்கல் இருந்தாலுமே வாதம் சார்ந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான மருந்துகள், அதாவது விளக்கெண்ணெயில் தயாரித்த மருந்துகள் கொடுக்கலாம். ஏன்னா எண்ணெய் பசை தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே எல்லா மருந்துகளையும் தானாகவே வாங்கி சாப்பிடுவது என்பது தவறு. உடல் தன்மைக்கு ஏற்றவாறு சிகிச்சை முறைகளையும் நிர்ணயிக்க வேண்டும். வாழ்க்கை முறையும் நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது அவர்கள் என்னாலுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு வாதத்தன்மை உடைய உடல்வாகு பற்றியும் அதற்கான சில சிகிச்சை முறைகளையும் நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.